ஒருமுறை விஜயநகர பேரரசில் திருடர்கள் அதிகமாக நடமாடுவதை கவனித்த தெனாலிராமன் தன் வீட்டையும் சிலர் நோட்டம் விடுவதை அறிந்து அவர்களை திசை திருப்ப ஒரு புத்திசாலித்தனமான தந்திரம் செய்தார். அன்று இரவு திருடர்களுக்கு கேட்கும் வகையில் மனைவியிடம் உரத்த குரலில் நகை மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை இரும்பு பெட்டியில் வைத்து வீட்டுத் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் மறைக்கலாம் என்று கூறி பின்னர் இருவரும் சேர்ந்து கனமான பெட்டியை கிணற்றுக்குள் போட்டனர். டொம் என்ற சத்தத்துடன் அது விழுந்ததை மறைந்திருந்த திருடர்கள் பார்த்தனர். தெனாலிராமன் தூங்குவது போல் நடித்தவுடன் திருடர்கள் கிணற்றுக்குச் சென்று பெட்டியை எடுக்க முயன்றார்கள். ஆனால் தண்ணீர் அதிகமாக இருந்ததால் விடிய விடிய தண்ணீரை இறைத்தனர். அந்த தண்ணீர் அனைத்தும் தெனாலிராமனின் தோட்டச் செடிகளுக்கு பாய்ந்தது. காலை பொழுது விடிந்ததும் பெட்டி வெளியே திறந்தபோது அதை ஆவலுடன் திறந்த திருடர்கள் நகைகளுக்கு பதிலாக பெரிய கற்கள் மட்டுமே இருப்பதை பார்த்து அதிர்ந்தனர். அச்சமயம் வந்த தெனாலிராமன் விடிய விடிய என் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சியதற்கு நன்றி என்று சிரித்தபடி கூற தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த திருடர்கள் தலை தெறிக்க ஓடினர். இதனால் ஆபத்தான நேரத்திலும் பதற்றப்படாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எதையும் வெல்லலாம் என்பது தெளிவானது.